வெல்கம் டு ஸ்மார்ட் ரெஸ்லிங் சேனல் அண்ட் கைஸ் இப்போது சில இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் நியூஸஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். எங்கடா ரேண்டி ஆர்டன்னு கொஞ்ச நாளாக காமிக்கல. ரேண்டி ஆர்டன் இந்த யூ கேன் சீ மீ, அதாவது இப்போ ரோமன் பிராக் லெஸ்னர்லாம் அந்த தேங்க்யூ சீனாவோட ஃபேர்வெலுக்கு எல்லாம் பண்ணாங்கல்ல, ரேண்டி ஆர்டன் எங்கே பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ரேண்டி ஆர்டனும் பண்ணி இருக்கார். இது பார்த்திங்கன்னா பப்ளிக்கில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் ஜான்சனா மேட்ச் முடிஞ்சப்போ இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். மேட்ச்சில் என்ன வேணால் நடந்துருக்கலாம். ஏன்னா இப்போ காலையில் மேட்ச்னால் இப்போ நான் நைட்டு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். நான் மேபி காலையில் தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இப்போது எம்பி இல்லை. ஆனால் ரேண்டி ஆர்டனும் ஜான்சனாவும் எவ்வளோ நட்பு, எவ்வளோ பெரிய ரைவல்ரி, எவ்வளோ பெரிய ஒரு இதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு மேட்ச்சும் இவங்களுக்குள்ளே பண்ணாங்க. ஆனால் இந்த மேட்ச் தான் கடைசியிலலாம் பண்ணியிருந்தால் தாறுமாறாக இருந்திருக்கும். ஆனால் ஃபஸ்ட்லேயே வச்சு கவுத்து விட்டானுங்க. மேட்ச் நல்லா இருந்தது. பட் ஸ்டோரி அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொண்டு போகல. சரி, அதை விட்டு தள்ளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமன் ரெயின்ஸ் கிட்ட வருவோம். அண்ட் கைஸ், நெக்ஸ்ட்டு ரோமன் ரெயின்ஸ் தான் இந்த பிரான்சன் ரீடுன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் கைஸ், இப்போ ரோமன் ரெயின்ஸ் எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனியோட டாப் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறோ அந்த லெவலுக்கு பார்த்திங்கன்னா பிராண்ட் பிரேக்கரை ஃப்யூச்சர் பண்ணணும். ஏன்னா இப்போ அவர் ஹீல் டர்ன் பண்ணுறாரு. ஆனால் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஹீல் டர்னு ரோமன் மாதிரி அடி வாங்க வச்சு ரோமனுக்கு ஒரு பேபி ஃபேஸ் பண்ண வச்சு இப்போ எப்படி இருக்கார், அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கரையும் ஆக்க போகிறாங்களாம். இன்னும் ஃப்யூச்சரில் பிராண்ட் பிரேக்கருக்கு நல்ல இது இருக்குது. ஏன்னா இப்போது கரண்ட்டாக இருக்க பெஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் செத் ராலன்ஸு, ரோமனு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வயசு ஆகிடும். இப்போ சில பேரும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. இவங்க வயசான ஸ்டேஜில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் அந்த யங்கஸ்ட் இதில் இருக்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பிராண்ட் பிரேக்கரு, பிரான்சன் ரீடு இந்த மாதிரி ஆளுங்க தான் அந்த டைமில் கரண்ட்டாக பார்த்திங்கன்னா வருவாங்க. அப்போ தான் டபிள்யூ டல் ஆகாமல் போர் அடிக்காமல் போகும். அப்படி இல்லைனா இப்போ இருக்க மோஸ்ட்லி யார் ஃபேனுங்க அதிகம், ஜான்சினா அவர் போயிட்டார், ரேண்டி இருக்கும் அவரும் போயிடுவார், செத் ராலன்ஸ் இருக்கும் அவரும் போயிடுவார், சிஎம் பங்கும் போயிடுவார், ரோமனும் போயிடுவார். அப்புறம் யார் இல்லைனா இதாகிடும்ல, ட்ரூ மேக்கின்டையர், கோடி இவங்களும் போயிடுவாங்க. அப்புறம் வருவோம் இந்த ட்ரூ விசஸ் கோடி. இந்த மேட்ச்சு எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு ரூமர் வந்திருக்கு. இப்போது ஒரு மண்டே நைட் ரால இருக்க சாம்பியன்ஷிப்பு டே 1ல் இது பண்ண போதில் டிஃபெண்ட் பண்ண போகிறாங்களே ஃபஸ்ட்டு ஷோ, அதாவது 5ஆந்தேதியா 2ஆந்தேதின்னு தெரியல, ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா நடக்க போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனு, அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மாக் டவுன் நடக்குதுல்ல, அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சை ஃப்யூச்சர் பண்ணிக்கிறாங்களாம். இந்த மேட்ச்சு அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கோடி ஒபாஃபெமி கூட மோதிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கின்டையர் மேபி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி கோடி தோக்கலாம். ஏதாவது ஒன்று பண்ணலாம். இருந்தாலும் இவங்களுக்கான ஃபியூடு தொடர்ந்து போயிட்டு அங்கே வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அங்கே வைக்கலைன்னா அதுக்கடுத்து வரப்போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு ஜனவரி மாதம் நடக்கும்ல, அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கடுத்து ஃபைனலாக வரும் இந்த பிக் நியூஸ்லேருந்து பெரிய ஒரு மோசமான நிலையை சந்திக்க போகிறோம். பிராக் லெஸ்னர், ஏஜி ஸ்டைலு, கிறிஸ் ஜெரிகோ ரிட்டையர்மெண்ட்டு 2026 பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் 2 ரிட்டையர்மெண்ட்டு, இப்போ வரப்போகிற வருஷம் 3 ரிட்டையர்மெண்ட்டு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஜி ஸ்டைல் கன்ஃபார்ம் நமக்கு தெரியும் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாருன்னு, ஆல்ரெடி அதெல்லாம் ஃபீல் பண்ணியாச்சு. கிறிஸ் ஜெரிகோ இன்னும் வரவே இல்லையா டபிள்யூடபிள்யூக்கு. அவர் வந்தாலும் இந்த ஒரு வருஷம் சண்டை போட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் ரிட்டையர்மெண்ட் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டாக இருந்ததா, அது பிராக் லெஸ்னர் ரிட்டையர்மெண்ட்டுன்னு சொன்னாங்க பாருங்க, தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன ப்ரோ சொல்கிறேன்? ஆமாங்க கைஸ், பிராக் லெஸ்னரும் 2026 ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாராம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக ரிட்டையர்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோன்னு நினைக்கிறேன். அதுவும் ஜான்சனாக்கு பண்ண மாதிரி பெரிய லெவலில் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. சில மேட்ச் பண்ணலாம், சில பண்ணாத விஷயங்கள் பண்ணலாம். அதாவது ஏஜி ஸ்டைல் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணலையா, அவருக்கு அதை கொடுத்து கொஞ்சம் மூமெண்டம் கிரியேட் பண்ணுவாங்க. கிறிஸ் ஜெரிகோவுக்கு வேர்ல்டு சாம்பியன் கொடுப்பாங்க. அப்புறம் பிராக் லெஸ்னருக்கும் வேர்ல்டு சாம்பியன் கொடுக்கலாம். ஏஜி ஸ்டைலுக்கும் கொடுக்கலாம். இப்போ டேக் டீம் கொடுத்தாங்களா, அடுத்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பு, கிராண்ட் ஸ்லாம் சாம்பியன்ஷிப்பு, ஃபைனலாக வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அது கொடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முடிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இப்போதைக்கு வந்து கன்சிடரேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒருத்தவங்களா ஒரு வருஷத்துக்கு ரிட்டையர் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இடத்தோடனே 2 ரிட்டையரு 3 ரிட்டையர்லாம் ஒன்றும் ஓவராக இருக்குது. பிராக் லெஸ்னர் ரிட்டையர்லாம் எப்படி தாங்க போகிறோன்னே தெரியல. ஏஜி ஸ்டில் ரிட்டையரே தாங்க முடியல. பிராக் லெஸ்னர் ரிட்டையரு இன்னும் கொடுமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், மனசை தேத்திக்கோங்க. இதுக்கப்புறம் வரும் காலங்களில் அனைத்து ரிட்டையரும் பார்க்கலாம். இந்த ரிட்டையர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அதுக்கு அடுத்து ஒரு வருஷமோ அந்த மாதிரி ரோமனு, செத் ராலன்ஸ் இவங்க ரிட்டையர்லாம் வந்துடும். இன்னும் பார்த்திங்கன்னா மனம் உடஞ்சிரும். சிஎம் பங்கு, ட்ரூ, கோடி, அப்புறம் அவங்களாம் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க. அவ்வளோதான் கைஸ்,
இந்த இம்பார்ட்டன்ட் அப்டேட்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். பை பை கைஸ்.